அடுத்த மாத இறுதியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பண்டிகைக்காக சிலைகளை வடிவமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விநாயகர் சிலைகளை பொறுத்தவரை இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத வகையில் சிலைகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிலைகளுக்கு தீட்டப்படும் வண்ணங்களும் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் இருக்க வேண்டும். ஏனெனில் நீர்நிலைகளில் கரைக்கும் பொழுது நீரை மாசுபடுத்தாத வகையில் சிலைகளை உருவாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை கவனத்தில் கொண்டு மாசு ஏற்படுத்தாத பொருட்களை கொண்டு சிலைகளை உருவாக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த பூதமங்கலம் கிராமத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மர விதைகளை உள்ளே வைத்து 2 அடி முதல் 10 அடி வரை விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இவை மரவள்ளி கிழங்கு, காகித குழம்பு, வாட்டர் பெயிண்ட் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு வடிவங்களில் சிலைகளை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் கலைஞர்கள் இறுதி கட்டமாக வண்ணம் தீட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழையால் ஏரி குளங்கள் நிரம்பியுள்ளதால் வியாபாரம் அதிகரிக்கும் என்பது விநாயகர் சிலை செய்யும் கலைஞர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. பெண்ணாத்தூர் அடுத்துள்ள பூதமங்கலத்தில் நாங்கள் விநாயகர் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். 9 ஆண்டுகளாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த தொழில் பார்த்திங்கன்னா அடிக்கு பார்த்திங்கன்னா 2 ரூபாயிலேருந்து போயிட்டுருக்குது. போன வருஷத்தில் ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பிருந்துச்சு. இந்த வருஷமும் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம். நல்லபடியாக கஸ்டமர்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ விநாயகர் புக்கிங் ஆகிட்டு இருக்குது. இன்னும் அது கூடுதலாக போகணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம்.